ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஜேஇ மேத்தமேட்டிக்ஸ் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ஒரு சம் ஒன்று பார்க்க போகிறோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு சின்ன ஜென்டில் ரிமைண்டர். நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBEL_JE அப்படிங்கிற நேமில் இருக்குதுங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சிப்ளிங்ஸ் யாராவது ஜேஇ நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்குங்க. இவங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் இந்த பேஜஸில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வீடியோஸ், பேப்பர் டிஸ்கஷன், பிடிஎஃப்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டிஸ்கஷன், குயிசஸ் எல்லாமே இந்த பேஜஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா. மறக்காமல் ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் ஆக்சுவலி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தென் தி வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 டிட்டர்மினன்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஆர்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 3 நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கியூபிக் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா x3. ஓகே, x2ங்கிற டேர்ம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன போட்டுக்கலாம், 0x2 கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஒரு டேர்ம் இல்லைன்னா அதை நீங்கள் 0 போட்டு அதை அந்த ரெஸ்பெக்டிவ் டிகிரி வச்சு போட்டுடுங்க. ஓகே, ப்ளஸ் px ப்ளஸ் q ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். இப்போது உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு தான் 3 ரூட்ஸ் இருக்குது. என்ன ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமா. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரூட்ஸ், ஓகே, ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் அப்படி கேட்டிருக்கான். அப்போ வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். அவன் கொடுத்துருக்க டிட்டர்மினன்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா. அகெயின் பீட்டா, காமா, ஆல்ஃபா. அகெயின் காமா, ஆல்ஃபா, பீட்டா. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணலாம், அவன் கொடுத்துருக்க யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சரை மூவ் பண்ணியிருப்போம். பட் இங்கே நமக்கு எல்லாமே அன்னோனாக இருக்குது இல்லையா. இப்போ நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், இதுக்கு வேல்யூஸ் இதுதான் அப்படிங்கிறது சொல்லிடலாம். பட் இங்கே இருக்கிறதே நமக்கு என்ன இருக்குன்றத பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமான் இருக்குது. சரி, அது இருக்கிறது கூட இருந்துட்டு போட்டோம். 4 ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பீன் இருக்குது, ஒரு இதில் க்யூன் இருக்குது, ஒரு இதில் P² - 2Qன்னு இருக்குது, இன்னொரு நன்னு இருக்குது. இங்கே எங்கேயுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணலை. அப்போ இந்த PQ இதெல்லாம் எங்கே இருக்குது, அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆன்சர் எல்லாமே எங்கே இருக்குது, அந்த கியூபிக் ஈக்குவேஷனில் தாங்க இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த கியூபிக் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்கான ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் இங்கே பெரிய ஒரு அட்வான்டேஜ் அண்ட் ஹேக்கும் கூட. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும், சம் ஆஃப் 2 ரூட்ஸ் அட் ஏ டைம் கண்டுபிடிக்க முடியும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் சம்திங் பட் சமேஷன் ஆல்ஃபா. ஓகே, உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அங்கே அந்த டேர்மே இல்லை, எக்ஸ்கொயர் டேர்மே இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 0. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா. ஓகே, சமேஷன் ஆல்ஃபா பீட்டா தட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா சீக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ். அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ளஸ் P/1 தட் இஸ் நத்திங் பட் ப்ளஸ் P. ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக சமேஷன் தேவையில்லை, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ப்ளஸ் அகைன் மைனஸ் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா Q அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ இங்கே நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா நமக்கு போதுமானது. அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து நம்ம இதுதான் கொண்டு வர முடியுங்கிறதுக்காக தான் நான் எடுத்து எழுதுனது எல்லாமே. ஆனால் இந்த எடுத்து எழுதுனதில் எது இங்கே
ஈஸியாக தேவைப்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். சமேஷன் ஆல்ஃபா தட் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0ங்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே நமக்கு தேவைப்படுது. அப்போ எப்படி நம்ம மூவ் பண்ண போகிறோம் இந்த சம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள். ஏதாவது ரோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் ரோ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். R1 இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஓகே, ஏதாவது ஒரு ரோ எடுங்க. ஏன்னா இது என்ன டைப் ஆஃப் டிட்டர்மினட்? ஹேங்கல் டிட்டர்மினட். எப்படி ஹேங்கல்? இங்கே பீட்டா காமா, இங்கேயும் பீட்டா காமா, இங்கே காமா ஆல்ஃபா, இங்கேயும் காமா ஆல்ஃபா. இப்படி ரிப்பீட் ஆகுது இல்லையா? இது போதும் நமக்கு. இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஓகே, செகண்ட், 1 செகண்ட். ஆல்ஃபா, அடுத்து பீட்டா, அடுத்து காமா, அகைன் பீட்டா காமா ஆல்ஃபா. ஓகே, பீட்டா காமா ஆல்ஃபா. 1 செகண்ட். இது நம்ம ரோ 1 ப்ளஸ் ரோ 2 ப்ளஸ் ரோ 3 தான் அங்கே போடுறோம். அப்போ நமக்கு ரோ 1ல் என்ன கிடச்சிரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, இங்கே ரோ 1ல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அகைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அகைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, இது கூட இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா காமா ஆல்ஃபா, காமா ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இது கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே 0 0 0 அகைன் பீட்டா காமா ஆல்ஃபா, காமா ஆல்ஃபா பீட்டா. என்டையர் ரோவே உங்களுக்கு என்னென்னு வந்துடுச்சு? 0ன்னு வந்துடுச்சு. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன? 0 தான். அப்போது இதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 0 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே நமக்கு 4 ஆப்ஷனில் எங்கேயாவது நமக்கு 0 நமக்கு இருக்குதா? எங்கேயுமே நமக்கு என்ன இல்லை? 0ன்றது இல்லை. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நன். கிளியர்? ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட். கிளியர்? ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு குயிக் ரீகேப், இந்த சம்முக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு குயிக் ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த சம்க்கான குயிக் ரீகேப் என்னன்றதை பார்த்துடலாம். ஆக்சுவலி இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா காமா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதான் ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு டிட்டர்மினன்ட், ஒரு ஹேங்கல் டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிலேருந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் நம்ம என்னெல்லாம் கொண்டு வர முடியும்? சம் ஆஃப் தி கியூப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், சம்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், அதாவது விச் மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா காமா, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் 2 ரூட்ஸ் அட் எ டைம், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இது 3 கண்டுபிடிச்சிருப்போம். அந்த இதில் சம் ஆஃப் தி ரூட்ஸ் மட்டும் நமக்கு தேவையானது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கிடச்சதில் நான் இங்கே காலம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இங்கே காலம் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ரோ ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இது என்ன மேட்ரிக்ஸ், என்ன டிட்டர்மினட்? ஹேங்கல் டிட்டர்மினட். ஓகே, அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஆன்சர் என்ன? 0. தட்ஸ் ஆல். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்கள், கான்செப்டை லிங்க் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். பெரிய ஸ்டெப்ஸை அவாய்ட் பண்ணிடலாம், டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு குட்டி ஹெல்ப் நீங்கள் எனக்கு பண்ணியே ஆகணும். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபீட்பேக் ஃபார்முக்கான லிங்க் நான் வச்சுருப்பேன். அதை நீங்கள் அங்கே பார்க்கலாம், அல்லது நீங்கள் இந்த சேனலுக்கான பயோவில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு வீடியோ ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் இருக்கும். மறக்காமல் அதை நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுத்துடுங்க. ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். அதனால் உங்களுக்கு குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ எங்களுடைய நோக்கம், எங்களுடைய எய்ம் ஒரு கண்டென்ட் கரெக்டான ஒரு சூப்பர்பான குவாலிட்டியில் கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்கறது மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மூலயமா நாங்கள் என்னென்ன மைனஸ் ப்ளஸ் இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சுப்போம். அதை பேஸ் பண்ணி அப்கமிங் அவங்களுக்கு தரமான வீடியோஸ் எங்களால் கொடுக்க முடியும். தட்ஸ் ஆல். மறக்காமல் மக்களே எல்லோரும் ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம், சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், சிப்ளிங், ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் ஜேஇ நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, ஃபாலோ அண்ட் ஷேர் பண்ண சொல்லிவிடுங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு மகத்தான உதவியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்மோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், தேங்க்யூ ஸோ மச். பாய்.